ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் திருமலா மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு எப்படி போகணுன்றதை பார்க்கலாம். இந்த ரூட் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் திருமலைக்கு முதல் முறையாக போகக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் திருமலா மெயின் பஸ் ஸ்டாண்ட், திருமலா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரோட் க்ராஸ் பண்ணி அதனுடைய ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு நான் வந்துட்டேன். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 3-4 நிமிஷம் நடந்தாலே நம்முடைய ரைட் சைடில் சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்துடும். நம்ம எங்கேயுமே அதற்கு முன்னாடி திரும்ப வேண்டாம். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய ஊர்லேருந்து நம்ம பஸ்ஸில் கிளம்பும்போது டைரெக்டாக திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸில் ஏறினோம்னா அந்த திருமலா பஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட மாட்டாங்க. இதே நம்முடைய ஊர்லேருந்து கிளம்பும்போது திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி இருந்தோம்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி வருவோம். கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அந்த பஸ் நம்மளை ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் தான் ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சென்னை ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, மாதவரம் பஸ் டெப்போவில் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் திருமலாவுக்கு போகக்கூடிய பஸ் ஏறி இருந்தீங்கன்னா அந்த திருமலா பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் தான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. மேல் திருப்பதிக்கு, அதாவது திருமலைக்கு மலை ஏறுறதுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற எந்த ஸ்டேட்டை சேர்ந்த பஸ்ஸஸுமே மேலே மலை ஏறுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ எந்த ஊரில் இருந்து நம்ம கிளம்பினாலுமே ஏபிஎஸ்ஆர்டிசி திருமலா பஸ்ஸில் நம்ம ஏறணும்னா திருப்பதியில் இறங்கி இன்னொரு பஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. டைரெக்டாக அதே பஸ்ஸே நம்மளை திருமலைக்கு கூட்டிகிட்டு வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து க்ராஸ் பண்ணி அதனுடைய ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நம்முடைய ரைட்டில் ஒரு டர்னிங் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ரைட் சைடில் தான் நம்ம திரும்பணும். மற்றபடி நம்ம எங்கேயுமே சிஆர்ஓ ஆஃபீஸ் தேடி அலைய வேண்டாம். ரைட் சைடு திரும்பி ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நம்ம நடந்தாலே நம்முடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் சிஆர்ஓ ஆஃபீஸ். இப்போது உங்களுடைய ஊர்லேருந்து நீங்கள் உங்களுடைய ஓன் கார்லேயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்க்கிங்கில் நம்மளுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஏஆர்பி கவுண்டரில் நம்முடைய ரூம் ரெசிப்ட்டை ஸ்கேன் பண்ணலாம். அல்லது ஆஃப்லைனில் தான் டைரெக்டாக வந்து ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னாலுமே சிஆர்ஓ ஆஃபீஸில் பேஸ்மெண்ட்டில் நமக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. நம்ம அங்கே போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய ரைட் சைடில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய ஏடிஎம்ஸ், 4-5 ஏடிஎம்ஸ் தொடர்ந்தாப்பில் இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது பணம் தேவையாக இருந்தாலும் நம்ம இங்கே ட்ராப் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ரெஸ்ட் ஹவுஸஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே 5-6 ஏடிஎம் தொடர்ந்தாப்பில் இருக்குது. நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் சிஆர்ஓ ஆஃபீஸ். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது டைரெக்டாக வந்து நம்ம ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டாலும் சரி, அதே போல் திருமலையில் தினமும் நடக்கக்கூடிய ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் பண்ண விருப்பப்பட்டாலும் எல்லாமே நம்ம இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு தான் வரணும். ஸோ சிஆர்ஓ ஆஃபீஸ் திருமலைக்கு வரக்கூடியவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கும்போது அவங்களுக்குமே இது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.